வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டினுடைய அரசியல் பரபரப்பா இருக்குங்க, பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. புதுசா தகவல்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு ஒரு புதிய கட்சி தமிழ்நாட்டுல வரப்போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் சேகர் பாபு அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சட்டமன்ற அவைத்தலைவர் அப்பாவு அவர்களுடைய அறையில ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல பேசி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி அண்ணன் விஜய் அவர்களுக்கு டெல்லியில இருந்து பக்கா ஆஃபரோட தகவல் வந்திருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குங்க? நேத்து தான் என்டிஏ முதல் பிரச்சார கூட்டத்தை போட்டாங்க, கூட்டணியை அறிவிச்சாங்க. நாங்க 12 கட்சிகள் கொண்ட கூட்டணி அப்படின்னு பயங்கரமா அடிச்சு விட்டாங்க. அப்படி இருக்கிற போதுதான் பல கேள்விகள், பல பிரச்சனைகள் அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில இது பெரிய இறுக்கத்தை, பெரிய அழுத்தத்தை ஓபிஎஸ் கொடுத்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் வெரி ஸ்லோ, முடிவெடுக்காம ஸ்லோவா இருந்தது மட்டும் இல்லைங்க, பாஜக சரணடைஞ்சிட்டார். பாஜக சரணடைஞ்சதுனாலேயே இவரால அடுத்த கட்டத்துக்கு வளர முடியல. முதல்ல இவர் தான் அதிமுகவினுடைய ஐக்கானா இருந்தாரு. அப்புறம் ஓபிஎஸ் தாண்டி இபிஎஸ் பதவிக்கு வந்த பிறகு உள்ள கிளாஷ் ஆகுது, பிரச்சனை ஆகுது. அந்த சமயத்துல தான் பாஜக உள்வேலை பார்த்து அரசியல்லையே புரோக்கரா இருக்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அனுப்பி வைக்குது. அவர் தான் இவரை கூப்பிட்டு நீ தர்ம யுத்தம் நடத்துன்னு கிளப்பி விடுறாரு. யார? ஓபிஎஸ் அவர் பேச்ச கேட்டுட்டு தான் தர்ம யுத்தம் நடத்த போறாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும் கேக்குறீங்களா? இத ஓபிஎஸ் சொல்லல, அந்த தர்ம யுத்தம் நடத்த சொல்லி ஐடியா கொடுத்தாரு இல்லையா புரோக்கர் குருமூர்த்தி, அவரே மேடையில வச்சு சொன்னாரு. துக்ளக்கினுடைய ஆண்டு விழாவில் மேடையில ஏறி இந்த அம்மா சசிகலா முதலமைச்சர் ஆகும்போது என்னையா நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா, வேட்டி கட்டிட்டு திர்றீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு தர்ம யுத்தம் நடத்த சொன்னேன், நான் தான் ஐடியா கொடுத்தேன், அவரே மேடையில சொன்னார். அப்ப அதிமுக கட்சியை உடைக்கிற வேலையை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு ஒருங்கிணைக்க ஆள் இல்லைன்னு முதல்ல ஓபிஎஸ் கழட்டினாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரனா இவர் டெர்மினேட் பண்றாரு, கட்சியில இருந்து வெளியேற்றுறாரு. தினகரனோட சேர்ந்து எம்எல்ஏக்களை வெளியேறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையே அதிமுக உண்டாக்குது. அதுக்கிடையில சசிகலா முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, அது பெரிய சிக்கல் ஆயிரும். ஏன்னா ஒரு ஆளுமை மிக்க ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒற்றை தலைமை வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும், நாம கால் பதிக்கவே முடியாது அப்படின்னு பாஜக பிளான் பண்ணி இங்க இருந்து ஆளுநர் ஓடியே போயிட்டார் டெல்லிக்கு. பதவியேற்பு விழாக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டெல்லிக்கு ஓடி போயிட்டாரு. ஓடி போனவரை வச்சு அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த அம்மா மேல இருக்கிற ஊழல் புகாரை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அந்த கேஸ வேகமா நடத்தி பரப்பராக்கிற அக்ரஹாரா அப்படின்ற சிறையில பெங்களூர்ல போய் தள்ளி விட்டாங்க. அதோட அந்த அம்மா சொல்லி முடிஞ்சிச்சு. இப்ப இபிஎஸ் காலி, டிடிவி காலி, இந்த அம்மா காலியா. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள பயங்கரமா கடமுடான்னு பலரும் கட்சியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுதான் அதிமுகவினுடைய நிலைமை. இந்த இடத்துல ஓபிஎஸ் செய்த பெரிய தவறு கண்ணை மூடிட்டு நம்புது. இடையில ஒரு பிரச்சனை வருதுங்க, ஓபிஎஸ் துணை முதலமைச்சரா இருன்றாங்க, இபிஎஸ் முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படின் போது அதை ஒத்துக்க மாட்டேறாரு ஓபிஎஸ். உடனே ஒத்துக்க வைக்கிறதுக்கு யார் வர்றா? மோடி வர்றாரு. மோடி ஓபிஎஸ் கிட்ட பேசி நீங்க துணை முதல்வராருங்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஓபிஎஸ் துணை முதல்வரா ஆக்குறாரு. இதை யார் சொன்னா? ஓபிஎஸ் பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார். முதலே மோடி என்கிட்ட சொன்னாரு, நான் அதனாலதான் துணை முதல்வரானேன். அப்போ ஒரு முடிவை கூட ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக எடுக்கவே இல்லை. சுய அறிவோடு, சுய அனுமானத்தோடு, சுய அனுபவத்தோடு அவர் எடுக்கவே இல்லை. அப்ப முடிவெடுக்க முடியாம எடுப்பார் கைப்பிள்ளையாக பாஜகவினுடைய அடிவருடியாக மாறி போனார். இதுதான் அவருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே. இதுல என்ன ஆகி போச்சுன்னா ஒரு கட்டத்துல இவரை ரொம்ப சீப்பா நடத்த ஆரம்பிச்சு பாஜக மேடையில இருந்த ஓபிஎஸ் அவர்களை உங்க பேர் லிஸ்ட்ல இல்ல கீழே இறங்கன்னு பத்தி விட்டதெல்லாம் உண்டு. ஓபிஎஸ் மோடியையும் அமித்ஷாவையும் சந்திக்கிறதுக்கு பல முறை முயற்சி பண்ணும் போது அவங்க வாய்ப்பே கொடுக்கல, ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே கொடுக்கல. ஓபிஎஸ் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தெருவில் நிறுத்தினாங்க. கடைசி வரை ஓபிஎஸ் முடிவு பண்ணி தன் பேர்ல ஒரு இயக்கத்தையோ கட்சியோ ஆரம்பிக்கல. ஏதாவது ஒரு பேர் திராவிட கட்சி பேர்லாம் ஆரம்பிக்கல, ஒரு இயக்கமா கூட அதை மாத்தல. அவர் என்ன பண்ணிட்டாரு? பாஜகவை நம்பி முழுசா தண்ணிக்குள்ள முழுகி ஒண்ணும் இல்லாம காலியா போயிட்டார். இப்போ பாஜக டிடிவி தினகரன் இந்த கட்சிக்குள்ள எவ்வளவு பேசினாரு. டிடிவி தினகரனுக்கும் எடப்பாடியாருக்கும் எவ்வளவு சண்டை நடந்துச்சு. எடப்பாடியாரையே ஒத்துக்க வச்சு டிடிவியை கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, அதாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஏன் ஓபிஎஸ் இன்னைக்கு வரையும் கொண்டு வரல? அப்போ ஓபிஎஸ் பாஜக கழட்டி விடுதே. இனி இவரால எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்ன? ஓபிஎஸ் நெருக்கமா இருந்து போராடிட்டு இருந்தவங்களாம் இப்ப அவருக்கு எதுவுமே முடிவெடுக்க மாட்டாரு, அமைதியா இருக்கிறாரு, மாநாடு இல்ல, மக்கள் சந்திப்பு இல்ல, எதுவுமே பண்ணல, வீணா போயிரும் நம்முடைய எதிர்காலம்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. மனோஜ் பாண்டியன், சுப்புரத்தினம், மருத அழகுராஜ்
இப்ப கடைசியா முந்தா நாள் சேர்ந்தாரு வைத்தியலிங்கம், இவங்க எல்லாம் திமுகவுல போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அதிமுகல இருந்து திமுகவுல போனவங்க அமைச்சர்களாகவே இருக்கிறாங்க. நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் நம்பி திமுகவுக்கு போயிட்டாங்க. இதுல ஓபிஎஸ் கூட இருந்த இவங்க மட்டும் திமுகவுக்கு போல. குன்னம் ராமச்சந்திரன் அவர் அரசியலை விட்டே போறேன்ட்டாரு. குன்னம் ராமச்சந்திரன் நான் அரசியலே இல்ல, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு அறிவிச்சு விட்டாரு. இவரும் ஓபிஎஸ் கூட இருந்தவர். ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய தர்மர்னு ஒருத்தர் இன்னைக்கு எடப்பாடியார் சந்திச்சு அதிமுக சேர போறாரு. அப்போ கூட யாருமே இல்ல, பிளாங்க் ஆயிருச்சு. ஓபிஎஸ் உடைய அமைப்பு, ஓபிஎஸ் உடைய கூட இருந்தவங்க யாருமே இப்ப கூட இல்ல. அவரோட பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல யாரு கூட இருந்தாரு? எம்ஜிஆர் கூட எல்லாரும் கூட இருந்துட்டு கடைசியில் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜயகாந்தோட போய் சேர்ந்தாரு. அப்புறம் விஜயகாந்தை விட்டுட்டு இங்க திரும்ப ஓபிஎஸ் இபிஎஸ் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தாரு. இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா, அவர் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அவர் ஒத்தாலதான் ஓபிஎஸ் அவர்களோட இருக்கிறார். இன்னைக்கு அவர் என்ன குண்டை தூக்கி போட்டிருக்காரு? நான் புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன். அவரால் நடக்க கூட முடியாது, ஆனா புதுசா கட்சி ஆரம்பிக்க போறேன்றாரு. ஆனா இந்த ஓபிஎஸ் ஒரு வேலையும் பார்க்காம தன் கூட இருந்தவங்களுடைய நம்பிக்கையும் சதைச்சு மொத்தமா தான் கூட இருந்தவங்க வெளியே அனுப்பிட்டார். இப்ப ஒத்தாளா நிக்கிறாரு. இப்ப இவர் என்ன கட்சி ஆரம்பிக்க போறாரு? பண்ருட்டி ராமச்சந்திரன், நான் எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். இன்னொரு விஷயம் என்ன நடக்குது தெரியுங்களா? எம்ஜிஆர் அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறோம்ல, டிவிகே கிட்ட அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க கூட்டணிக்கு. என்ன கொடுமை கோப்பாலு, அதான் கதை. டிவிகே கிட்ட கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இப்ப ஒரு சாதாரணமா கூட இருந்தவர், அவர் பெரிய ஆள் தான், அரசியல் தெரிஞ்சவர் தான், நிறைய அனுபவம் உள்ளவர் தான். ஆனாலும் கூட அவர் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து நான் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிக்க போறேன்னாரு. இவரை என்ன பண்ணாரு? கடைசி வரைக்கும் பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு அதிமுகவே ஒருங்கிணைக்க முடியல, தனியாவும் அமைப்பு தொடங்க முடியல, ஒண்ணு இல்லாம கூட இருந்தவங்க எல்லாம் இழந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. இப்ப எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்சு அவர் போய் டிவிக்கே கூட பேரம் பேசிட்டு இருக்காரு, அங்க போய் கூட்டணி பேசிட்டு இருக்காரு. இவர் அனுபவமான ஆளு, இவர் கூட இருந்தா நமக்கு வழி சொல்லுவாரு அப்படின்னு டிவிக்கையும் ஒரு உள்ள இழுத்துக்கிறதுக்கான என்ன வேலை, கூட்டணியில் இழுத்துக்க என்ன வேலை இருக்குன்னு அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நேத்து நேரம் வெளியே போயிட்டு இன்னைக்கு அவர் யோசிக்க முடியும்னா, ஓபிஎஸ் அவர்கள் எதையுமே யோசிக்காம மொத்தமா பிளாங்கா கண்மூடித்தனமா இந்த பாஜகவை நம்பி தெருவில் நிறுத்தப்பட்டார். இந்த சூழ்நிலையில அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் முந்த நாள் கேட்கும் போது சென்னைக்கு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா, அங்கே சட்டமன்றத்திலே உட்கார்ந்து அவைத்தலைவருடைய அவையில 20 நிமிஷம் பேசியிருந்திருக்கிறாங்க. என்னங்க பேசியிருப்பாங்க? இவருக்கு கூட இருந்தவங்க ஃபுல்லா இல்ல, எந்த கட்சியிலையும் இவரால கூட்டணி போட முடியாது. ஏன்னா இவர் ஒரு அமைப்பையே உருவாக்கல. இப்ப கூட இருக்கிறவங்களே நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா கூட்டணிக்கு சேர்க்கிறவங்களும் நம்பிக்கை இழப்பாங்க. இப்ப அமைப்பு இல்ல, கூட கூட்டாளிகள் இல்ல, தனியா நிக்கிறாரு. இவர் மீது யாருக்கும் நம்பிக்கை வரல. இதுவரை கையில வச்சிட்டு இருந்த பிஜேபி இவரை ஒண்ணுமே இல்லாம தூக்கி கருவேப்பிலை மாதிரி வீசிட்டாங்க. இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்துலதான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அப்ப என்ன பேசப்படுதுன்னா, ஒருவேளை இவர் சிங்கிளா இருக்கிறதுனால போய் திமுகவுல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பேசப்படுது. கடைசியில போய் ஓபிஎஸ் திமுகவில் சேருவதற்கான சூழல்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் இவரு சேகர் பாபு அண்ணங்கிட்ட விசாரிக்கிறாங்க, இந்த சந்திப்புக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொல்றாங்களேன்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, மரியாதை நிமித்தமா சந்திச்சோம். மரியாதை நிமித்தமா ஒரு டீ குடிக்கலாம், ஒரு கை கொடுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியதான். ஆனா மரியாதை நிமித்தமா 20 நிமிஷம் பேசினாங்கன்னா ஏதோ அரசியல் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இதோட நமக்கு என்ன தெரியுங்களா, நம்ம அண்ணனுக்கு வந்த ஆஃபர் தான் பெரிய ஆஃபர். யாருகிட்ட இருந்து அழைப்பு தெரியுங்களா? டெல்லியில இருந்து ஊர் ஊரா போய் கூட்டணி சேர்ப்பாங்க, கூட்டணி கட்சிகளை அழிப்பாங்க, கூட்டணி கட்சிகளை ஒழிச்சிட்டு அந்த இடத்துக்கு நிப்பாங்கல்ல பாஜக, அவங்ககிட்ட இருந்து அண்ணனுக்கு அழைப்பு. அதுல என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க கேட்கிற தொகுதியை நாங்க கொடுக்கிறோம், 2வது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கிறோம், 3வதாக உங்களுக்கு மாநிலங்களவை எம்பி, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மேலையும் போய் நாடாளுமன்றத்திலையும் போய் பேசுறதுக்கான வேலை வேணும்ல, அதனால மேலவைக்கும் உங்களுக்கு கொடுக்குறோம், அதனால நீங்க வந்துருங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அப்ப துணை முதலமைச்சர் கேட்கிற சீட்டு, அதுக்கப்புறம் மேலவை உறுப்பினர் பதவிகள், இவ்வளவு நாங்க தர்றோம் அப்படின்னு பேரம் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு பனையூர்ல இருக்கிற டிவிகே அலுவலகத்துல இதை குறித்த ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு பக்கம் புது கட்சி, ஒரு பக்கம் ஓபிஎஸ் போய் திமுக சேர்றதுக்கான சூழல், இன்னொரு பக்கம் அண்ணன் பாஜகவோடு கூட்டணி வைப்பதற்கான சூழலும் இருக்கு.